8வது மண்டல பொறுப்பாளராக திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர நியமிச்சிருக்காங்க. திமுகவுடைய தலைமை. கடலூரு, அப்புறம் விழுப்புரம் உள்ளிட்ட சில மாவட்டங்கள ஒதுக்கியிருக்காங்க. இதனால முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடி அவங்க டீம் செம்ம ஹேப்பி அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இதற்கு முன்னதாக இந்த மண்டலத்த திரு ஏவா வேலு அமைச்சர் அவர் தான் பார்த்துக்கிறதா இருந்தாரு. ஏற்கனவே அவருக்கும் இவங்களுக்கும் 7ஆம் பொருத்தம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, கட்சியில முக்கியமான பதவி துணை பொதுச் செயலாளர் பதவிய இழந்துட்டாரு பொன்முடி. அப்புறம் அமைச்சர் பதவியிலயும் இல்ல. அப்புறம் அதிகாரமும் சுருக்கப்பட்டிருக்கு. மாவட்டங்களும் பிரிக்கப்பட்டு தன்னுடைய எல்லைகள் குறுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல புதிதாக மண்டல பொறுப்பாளர் ஏவாவேலு வந்தா டோட்டல் மாவட்டமும் அவர் கைக்கு போயிடுமே அப்படின்னு அச்சப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த மாவட்டங்கள்ல வன்னியர் சமூகத்தினர் அதிகமா இருக்காங்க. அதிமுக, பாமக வலுவா இருக்காங்க. சோ அவங்கள சமாளிக்கணும்னா அந்த சமூகத்தை சார்ந்த மண்டல பொறுப்பாளர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அட் லாஸ்ட் இப்ப பொன்முடி டீம் ஹேப்பியோ ஹேப்பிங்கிறாங்க உடன்பிறப்புகள்.